யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய், வாழ்க்கையிலே நொறுங்கி போய், உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் சொன்ன ஒரு வார்த்தையாக்கும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தான் யோபு. தன்னுடைய ஆஸ்தியை இழந்தான், ஐஸ்வர்யத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், நற்பெயரை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய நண்பர்களாலே வார்த்தையினால் நசுக்கப்பட்டவனாய் அந்த சோர்ந்து போய் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் யோபுவை சந்தித்தார். ஆமென். நீங்கள் 38வது வசனத்திலே 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப எல்லாமே இழந்து போன நிலைமையிலே மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கர்த்தர் சந்தித்தார். ஆமென். அவர் சந்தித்து அவனோடு அநேக காரியங்களை குறித்து பேசுகிறான். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து வருகிற நாட்களை நம்ம தியானிப்போம். நிறைய விஷயம் இருக்கிறது. உலகத்தினுடைய நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த யோபு 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரையில் உள்ள அந்த வார்த்தைகள், வசனங்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறது. நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. நம் பிற்காலத்து அவைகளை தியானிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் யோபிடத்தில் இடைபடுகிறான், யோபிடத்தில் பேசுகிறான். பேசி முடித்த உடனே யோபு சொன்ன அந்த வார்த்தை தான். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்துரமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நீர் சர்வ வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வல்லவர்கள் நிறைய பேர் உண்டு. வல்லவர்கள், இவர்கள் இந்த காரியத்திலே வல்லவர்கள் என்று சொல்லி பல காரியங்கள் சொல்லுவது உண்டு. வல்லவனுக்கு வல்லவனும் உண்டு, அப்படிதானே? வல்லவனுக்கு வல்லவன் இந்த யுகத்தில் உண்டு என்பார்கள். ஆனால் சகலத்தையும் செய்ய ஒரே ஒருவர் தான் வல்லமை உள்ளவர், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். வல்லவர்கள் சிலதை செய்வார்கள். வல்லவனுக்கு வல்லவன் அவரை காட்டிலும் பெரிதாக செய்வான். ஆனால் சகலத்தையும் செய்ய வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தர் ஒருவராலே முடியும். ஏனென்றால் அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரிகளின் பயனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயும் இருக்கிறது. ஆமென். வேதம் அழகா சொல்லுங்க பாருங்க. அவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லவர். எந்த செயல், எந்த கிரியை ஆனாலும் சரி அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செயலிலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆம், அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை சர்வ வல்லமை. அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் செய்வதற்கும் அவரே வல்லமை உடையவராய் காணப்படுகிறார். அந்த தேவனை நாம் நம்பும் போது அவர் நம்மை ஸ்தோத்திரம் பல விதங்களிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். யாரெல்லாம் கர்த்தருடைய வல்லமையை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைத்து கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரையும் அவர் விடுவிப்பதற்கும் தப்புவிப்பதற்கும் காப்பாற்றுவதற்கும் அவர்களை நிலைநிறுத்துவதற்கும் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஒரு முறை ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர்களுடைய அந்த சாட்சி மூலமாக கேட்டேன். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துலேருந்து இந்த பெட்ரோல் போன இடத்துல துப்பாக்கியை காட்டி உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பணத்தை எடுன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த மனுஷன் சொன்னாராம், அதெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த இடத்துலேருந்து ஸ்தோத்திரம் போக விட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போன உடனே 4 வாக்கில் உங்கள்கிட்ட வளைந்து இங்கே இல்லை வெளிநாட்டில் துப்பாக்கியை காட்டி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இல்லைன்னா சுற்றுன்னு சொன்னாங்களாம். உடனே அந்த மனுஷன் சொன்னான்னா, உனக்கு தைரியம் இருந்தால் என்ன சுடுன்னு சொன்னாரா. அல்லேலூயா.
அல்லேலு தைரியம் இருந்தால் சுடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் கேட்டானா, என்ன தைரியத்தில் இருக்கிறான்? அவன் சொன்னான்னா, எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார், உன் துப்பாக்கி குண்டு எல்லாம் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை தட்டி அல்லேலுயா அல்லேலுயா. இவன் நின்று அந்த தைரியத்தை பார்த்துட்டு அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போகணும்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். வல்லமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய சித்தம் இல்லாமல் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலுயா. அவர் எவற்றில் எல்லாம் வல்லமை உள்ளவர். ஒன்று ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். இந்த வேத வசனத்தில் ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தப்புவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவர். எவற்றிலிருந்தெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்றால் நிறைய காரியங்களை சொல்லலாம். எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, பொல்லாத மனிதர்களுக்கு அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார். பொல்லாதவர்களுக்கு தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எரேமியாவிடத்தில் சொல்லுகிறதை குறித்து பார்க்க முடிகிறது. பொல்லாத மனிதர்களுக்கு தப்புவிக்கிறார். எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் கிடையாது, எல்லா மனிதர்களும் நீதிமானும் கிடையாது. நல்லவர்களும் உண்டு, பொல்லாதவர்களும் உண்டு. நம்ம கூட பழகுகிறவர்களும் அப்படித்தான். நல்லவர்களும் இருப்பார்கள், பொல்லாதவர்கள் இருப்பார்கள். பொல்லாதவர்கள் வஞ்சனையின் மூலமாய் நம்மை வீழ்த்த நினைப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அந்த பொல்லாதவர்களுடைய கைக்கு நம்மை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலுயா. எந்த பொல்லாதவர்களும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பொல்லாதவர்களுக்கு நம்மை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார். தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, அக்கினிக்கும் ராஜாவாகிய உமக்கும் தப்புவிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி 3 வாலிபர்களும் நேபுகாத்நேச்சாருக்கு முன்பதாக நின்று சவால் விடுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அவங்க சொல்லுகிறாங்க, இந்த அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இயற்கைக்கு அக்கினிக்கு தப்புவிக்கிறவர், இயற்கைக்கு நம்மை தப்புவிக்கிறார், மனிதர்களுக்கு நம்மை தப்புவிக்கிறார், இயற்கையின் அழிவுகளுக்கு நம்மை தப்புவிக்கிறார். கடந்த நாட்களிலே ஹாலிவுட்டில் அந்த பகுதியிலெல்லாம் தீப்பற்றி, கலிஃபோர்னியாவில் பெரிய காட்டுத்தீ வந்து எல்லா இடத்தையும் அழித்து போட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரே ஒரு வீடு மட்டும் அழியாமல் இருந்தது சொல்லி நீங்கள் யூடியூபில் பார்த்துருப்பீங்க. ஒரு தேவ மனிதனுடைய வீடு. அக்கினிக்கு நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர், இயற்கையின் பேரழிவுகளுக்கு நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர், இயற்கையின் எந்த சூழ்நிலையில் இயற்கை மாறுதலாக ஏற்பட்டாலும் அதுக்கு தப்புவிக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். தானியேலுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதோடைய 20வது வசனத்துக்கு 20வது வசனத்தில் வாசிக்கும் போது தானியேல் அங்கே சொல்லுகிறான், என் தேவனாய் கர்த்தர் என் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டு சிங்கத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி. ஆமென். ராஜா வந்து கேட்கிறான், ராஜா வந்து கேட்கிறான், உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருந்தாரா? அவன் சொல்லுகிறான், என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருந்தார். சிங்கத்துக்கு கர்த்தர் தானியேலை தப்புவித்தார்னா மிருகங்களுக்கு நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலுயா. மனிதர்களுக்கு, இயற்கைக்கு, பொல்லாத நம்முடைய உயிரை சேதப்படுத்துகிற மிருகங்களுக்கும் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். ஆமென். அல்லேலுயா. வேடனுடைய கண்ணி, பாழாக்கம், கொள்ளை நோய் என்று சொல்லுங்க. வேடன் என்பது பிசாசுடைய கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. பிசாசு வேடனை போல நம்மை வீழ்த்துவதற்கு அவன் அலைந்து கொண்டே இருக்கிறான். குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நம்ம சந்தோஷமாக வாழ்வது ஒரு நாள் பொல்லாத பிசாசுக்கு பிடிக்காது. ஏதாவது விதத்தில் கண்ணி வைத்து நம்மை மாட்டிவிட வேண்டும் என்று முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிற நல்ல ஆண்டவர். சாத்தான், பிசாசு மனுஷனை கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். ஆனால் ஜீவன் கொடுக்க வந்த ஆண்டவர் நம்மை எல்லா விதமான கண்ணிகளுக்கும் தப்புவிக்கிறார். ஆமே. எந்த கண்ணியும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மந்திரவாதமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த செய்வினையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த கைவசமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா கண்ணிகளுக்கும் தப்புவிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு என்கிற நிச்சயத்தோடு வாழ்ந்தால் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமேன்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. சேதப்படுத்தவே முடியாது. நீங்கள் தைரியமாக எதிர்த்து நிற்கணும். சேதப்படுத்தவே முடியாது. அப்படின்னா வேடனுடைய கண்ணிக்கு கொள்ளை நோய், பாழாக்கிற கொள்ளை நோய் இப்போ கொரோனா புதிய வடிவத்தில் வந்திருக்கிறதாம். தமிழ்நாட்டில் 65 பேரை தாக்கியாச்சு. உங்களை தொடுமா? தொடாது. அல்லேலூயா. எந்த கொரோனாவும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் பாருங்கள், ஒரு தேவ மனுஷனுடைய அந்த சாட்சி அதில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். மிக பெரிய வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அந்த காலத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பிளேக் நோயினாலே மரித்து கொண்டிருந்தார்களாம். அங்கே போகிற மருத்துவம் பார்க்க போகிற டாக்டர்கள் தொட்ட உடனே செத்துருவாங்க, நர்ஸஸ் செத்துருவாங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க செத்தாங்க. ஆனால் இந்த தேவ மனுஷன் போய் அந்த சாக கடந்த மனிதர்கள் நிறைய பேரை தப்பிச்சு அவங்க மேலே கையை வச்ச உடனே அவங்க ஹீல் ஆகியிருக்கிறாங்க, அவங்க சுகம் அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களாம், அப்படி உங்ககிட்ட என்ன இருக்குது, எதனால் இப்படி அவங்கள சுகம் அடைங்கிறாங்கன்னு சொன்னபோது அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து ஜீவன் என் மேலே இருக்கிறது. கிறிஸ்து ஜீவன் எனக்குள்ளால் இருக்கிறபடினாலே எந்த விஷக்கிருமி என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாராம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கருடைய கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கர்கள் மனசாட்சியே இல்லாத மனிதர்கள், மற்றவர்களை அழித்து அதிலே சுகம் காண்பவர்கள், மற்றவர்களை வஞ்சித்து சுகம் காண்கிறவர்கள், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவர்கள், அப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாத துன்மார்க்கருடைய கைக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறாரா. அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அப்படி 39வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். 2 ராஜாக்கள் 17:39. அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் தப்புவிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல சத்துருக்களே எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸோ அது நீங்கள் நினைப்பீங்க எனக்கு யாருமே, நீங்கள் ஏன்னா உங்கள் உள்ளம் ரொம்ப நல்ல உள்ளம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் உள்ளம் ரொம்ப நல்ல உள்ளம், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஆட்கள். ஆமென். இல்லையா? நீங்கள் முறைக்கிறத பார்த்தா, ஆஹா எங்களை பார்த்தா ஐயா இப்படி சொல்கிறீங்க, இப்போ தானே வந்திருக்கிறீங்க ஐயா, போக போக எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம எதிர்க்கிறோமோ, நம்ம விரோதிக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு சத்துருவாக நமக்கு இருப்பாங்க. அல்லேலூயா. இயேசுக்கே சத்துருக்கள் இருந்தாங்க. அல்லேலூயா. அவ்வளோ மகிமையான தேவன் உலகத்தில் வந்த போதும் அவரை சூழ ஒரு சத்துருக்கள் கூட்டம் இருக்க தான் செஞ்சிச்சு. அப்படின்னா நமக்கு 1-2 இருக்கும். அல்லேலூயா. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த சத்துரு நம்மளை அழிக்க நினைச்சாலும் நம்மளை அழிக்க முடியாது. சத்துருக்களுக்கு நம்மை தப்புவிக்கிற நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வதாக 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்தை எடுங்க. 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான வசனம் பார்த்தீங்களா? அந்த மனுஷனுடைய சாட்சி நிறைய காரியங்கள் இருக்கிறது. 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதிக்கு நேரம் வரும்போது அது சொல்லுகிறார், என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இனியும் தப்புவிப்பார். காலம் நிறைவேறுவதற்கு முன்பதாக நாம் மரிப்பதில்லை.
ஆமென். எந்த பிசாசு, எந்த காலனும், எந்த சங்கார தூதனும் காலத்துக்கு முன்னால் நம்மளை கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்மை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்மை குறித்த ஒரு திட்டம் ஆண்டவர் இருக்கிறது. அதை நிறைவேற்றுகிற வரையில் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டு கல்லிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மரணத்துக்கு தப்புவிக்கிறவர். பொல்லாத மனிதர்களுக்கும், இயற்கைக்கும், மிருகங்களுக்கும், வேடனுடைய கண்ணிக்கும், கொள்ளை நோய்க்கும், துன்மாக்களுடைய கைக்கும், சத்துருக்களுடைய கைக்கும், மரணத்துக்கு நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். முதலாவது ஆண்டவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இரண்டாவது எதற்கு வல்லமை உள்ளவர்? ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். மற்றொருடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி, அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். முதலாவது பார்த்தோம் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். இரண்டாவது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? நிலை நிறுத்த வல்லமை உள்ளவர். நிலை நிறுத்த வல்லமை உள்ளவர். கர்த்தாவே, என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும்போது உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமே. நாம் விழுந்து போகாதபடிக்கு வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய அனுபவத்திலும் சரி, உலகத்துடைய காரியங்களிலும் சரி, நாம் விழுந்து போகாமல் நிலை நிற்பதற்காக அவர் நிலை நிறுத்த வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். சில ஆட்கள் சொல்லதை கேட்டு நான் விழுந்துருவனோன்னு பயமாக இருக்குது, நான் அழிஞ்சிருவனோன்னு பயமாக இருக்குது, என் குடும்பம் இப்படி ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. நான் சொல்கிறேன், பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆமே. நாம் விழுந்து போகாமல் நம்மை நிலைநிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாடுகளும் வேதனைகளும் பெருகும்போது, போராட்டங்கள் பெருகும்போது, உபத்திரவங்கள் பெருகும்போது நாமே சில நேரங்களில் சந்தேகப்பட்டு விடுவோம். கடைசி வரை நம்ம வாழ்க்கை ஓடுமா? இந்த வண்டி கடைசி வரை ஓடுமா? ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிப்பேனா என்கிற கவலைகள் சில நேரங்கள் நமக்கு வருவதுண்டு. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள், பாடுகள் எல்லாருக்கும் உண்டு, உபத்திரவம் எல்லாருக்கும் உண்டு. உபத்திரவம் இல்லை என்று வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. உபத்திரவத்தின் ஊடாய்தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் நாம் இருக்கிறபடியினாலே வேதவசனம் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யூதாவுடைய புஸ்தகம் 1வது நிருபத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி 24ஆம் வசனம், யூதா 1:24 சொல்லப்பட்டிருக்கிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வலுவாதபடிக்கு, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் வலுவி போகாதபடிக்கு நம்மை காத்து தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாய், தூய்மை உள்ளவர்களாய் நம்மை நிலை நிறுத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தப்புவிக்க வல்லமை உள்ளவர், நிலைநிறுத்த வல்லமை உள்ளவர். 3வது ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லமை வல்லவனானான். ஆமென். நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். மனுஷன் வாக்கு கொடுப்பான், ஆனால் நிறைவேற்றுவானாங்கிறது நம்பவே முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா நம்ம மனிதனுடைய சூழ்நிலைகள் அப்படி. நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு கேட்கும்போது அவங்களுக்கும் பல தேவைகள் இருக்கும், அப்படி தானே? ஒரு வேளை நம்ம நீங்கள் யார்ட்டையாவது ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க, அவங்க செய்யாமல் போயிருப்பாங்க, அவங்கள குறித்து இருந்த வருத்தப்படாதீங்க. மனுஷன் அப்படி தான். அல்லேலூயா. மனுஷனை நம்பினா நம்ம
விழுந்துருவோம். நாங்கள் இதுக்கு முன்னே இருந்த வெள்ளாங்கோட்டில் மனுஷனை நம்பாதே என்கிற செய்தியை ஒரு 2-3 மாதம் கொடுத்தேன். சோதரம் யூடியூப்பில் இருக்குது, டிவைன் கம்யூனிட்டி தமிழ் என்கிற யூடியூப்பில் அந்த செய்தி இருக்குது. யாராவது தேவைன்னா கேளுங்க. மனுஷனை நம்பாத, மனுஷன் நம்பின என்ன நடக்கும்? ஒரு 4 மாதத்துக்கிட்ட அந்த வார்த்தை பேசுவேன். ஏன்னா மனுஷன் அவன் வல்லவன் கிடையாது. மனுஷன் விழுந்து போகிற தன்மை உடையவன், மனுஷன் குறைவு உள்ளவன். மனுஷன் அவனுக்கு பல தேவைகள் இருக்குது. நம்ம தேவையை காட்டிலும் அவன் தேவை தான் அவனுக்கு முக்கியம். அதை நான் மனுஷனை நம்பினா கண்டிப்பாக வெட்கந்தான். அல்லேலூயா. மனுஷன் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் அது குறிப்பிட்ட நேரம் வரையிலாம் அன்பே தங்கமே எல்லாம் கூப்பிடுவாங்க. சாகிற வரை இவனை மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்மளை சாகடிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அவன் நீ தான் எனக்கு உயிர்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளில் உயிரையே எடுத்துருவாங்க. அதனால் என்ன செய்யுங்கன்னா, மனுஷனை நம்புவதை விட்டு வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லமை இருக்கிற அவரை நம்ம நம்ப வேண்டும். அவர் ஒருவர் மாத்திரமே வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். இந்த வேதவசனம் சொல்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவர் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஒன்று, இட்ட ஆணையை நிறைவேற்றுவார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இட்ட ஆணையை நிறைவேற்றுகிறவர். ஆபிரகாமுக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்தாரு, அந்த ஆணையை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, இட்ட ஆணையை நிறைவேற்றுகிறவர். இரண்டாவதாக எண்ணாகமம் 23வது அதிகாரம், எண்ணாகமம் 23வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை கொஞ்சம் வாசி. 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. ஆமென். இட்ட ஆணையை நிறைவேற்றுகிறாரு, சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் பேசி இருக்கிறார்? நல்ல கையை வசத்துக்கு பார்ப்போம். நான் பார்க்கட்டும். 1 2 3 4. மீதி ஒருத்தருடைய ஆண்டவர் பேச இல்லையா? இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார்ல, அது குருவையா பேசுனது பார்த்தீங்களா? ஐயையோ, அதனால தான் நீங்கள் நிறைவேறல. உங்களுக்கு அந்த பழக்கம் உண்டா? கார்டு வந்து எடுக்கிற பழக்கம். ₹1 கார்டு முன்னால் வந்து எடுத்துகிட்டு போவீங்கல்லாம். சோதனம் சோதரம். ஒரு அம்மா எடுத்தாச்சு. நான் சொல்கிறேன், 2022ஆம் வருஷத்தில் என்ன கார்டு எடுத்தீங்க? கர்த்தாவே, இதெல்லாம் எங்ககிட்ட கேட்கக்கூடாது. 2022, 2023, 2024, 2025 எந்த கார்டு எடுத்தீங்களோ அந்த கார்டில் உள்ள வசனம், குறியா சொன்ன வசனத்தில் இல்லை. உங்களை பற்றி தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? சோதரன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழி எறிய விழுந்தது, பறவைகள் வந்து கோத்திட்டு போச்சு. விதைச்சு ஆண்டவர் வார்த்தைகள் வந்துட்டார். ஊழியக்காரன் விதைச்சான், பறவைகள் வந்து வசனத்தை, பறவை என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிசாசு வந்து வசனத்தை பொறுக்கிட்டு போயிட்டான். எங்கே உருப்படும் வாழ்க்கை? அழுதுனா இந்த வார்த்தைகளை மட்டும் மறந்துடவே கூடாது. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லுவார், ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீர், நிறைவேற்றும். நமக்கு கேட்க முடியாது. ஏன்னா நம்ம தான் நமக்குள்ளே தான் வசனமே இல்லையே. நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கும் சாபத்தோடு வாழ்வதற்கும் காரணம் என்ன தெரியுமா? வசனம் இல்லாமை. படிங்க, வார்த்தை சொல்லுகிற வார்த்தைகளை மறக்காதீங்க. என்ன ஊழியத்துக்கு அனுப்பும்போது என்னுடைய ஊழியக்காரர் அப்போ எங்கள் ஊரில் அதாவது லட்சேசனி ஊழியத்துக்கு இல்லை, நான் வேறொரு ஊழியத்தில் இருந்தேன். அங்கே என்ன அனுப்பும் பொழுது எங்கள் சபையில் அன்னைக்கு இருந்த ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் வந்து எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி, வசனத்தை சொல்லி என்னை ஆசீர்வதிச்சார். அந்த வசனம் சோதரம் அவர் தந்து அனுப்பி வச்சுட்டார்.
நான் போய் வேதாகம கல்லூரியில் ஒரு ஆண்டு முடித்து ஒரு நாள் இரவு நேரத்தில் ரொம்ப எனக்கு முடியலை, பயங்கர காய்ச்சல், ரொம்ப காய்ச்சல், நான் முடியாத அளவுக்கு ரொம்ப உடம்பே செயலிழந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் ஊழியத்துக்கு போனோம். என் கூட உள்ள எல்லா நண்பர்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். ஒரு கொஞ்சம் நேரம் ஆன உடனே என்னுடைய கால்கள் எல்லாம் குளிர ஆரம்பிக்கிறது. அப்படியே குளிர்ந்து மேலே ஏறிட்டே இருக்குது. மேலே வர அப்படி குளிர்ந்து எனக்கு நல்லா உணர்றேன், குளிர்ந்து ஏறிட்டே இருக்கிறது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் இன்னையுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அப்படியே தேவ சமூகத்தை நினைக்கிறேன், ஆண்டவரே இது என்னுடைய கடைசி நாள். அப்படியே நினச்சி எத்தனை மரணங்களை தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா நான். அப்படியே கடைசி நாள் நினைக்கும் போது என் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வசனம் ஓடுது. என்னுடைய குருவையா நான் ஊழியத்துக்கு போகும்போது என்னிடத்துல சொல்லி இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி அனுப்புன அந்த வார்த்தை என் மனசில் வருது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறலை, அதனால நான் சாக மாட்டேன். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், நான் சொல்கிறேன். என் மனசுக்குள்ள வாயை தந்து பேச முடியலை. என் மனசுக்குள்ள சொல்கிறேன், இந்த வார்த்தை இன்னும் நிறைவேறலை. என் ஊழியக்காரன் எனக்கு தந்து அனுப்பின வார்த்தை இன்னும் நிறைவேறலை. இந்த வார்த்தை நிறைவேறாததுனால இன்னைக்கு நான் சாக மாட்டேன். அந்த மனசில் சொல்லி முடிக்கவும் குளிர்ந்த கால்கள் எல்லாம் அந்த குளிர்ச்சி எல்லாம் அப்படியே என்ன விட்டு வெளியேறி போயிடுச்சு. கரங்களை தள்ளுவீங்களா? கருத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசம் 22 ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சாத்தான் உங்களை அழிக்க வரும்போது, பிசாசு உங்களுக்கு விரோதமாக போராடும் போது, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும்பொழுது அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு சொல்லணும், இந்த வசனத்தின்படி எனக்கு விடுதலை உண்டு, இந்த வசனத்தின்படி எனக்கு வெற்றி உண்டு, பிசாசை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வார்த்தை எனக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ள உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதை பிடித்து கொள்ளுங்கள், மறந்துடாதீங்க. உங்கள் வசனங்கள் அது கிடைக்க பைபிளுக்கு பின்பக்கத்தில் எழுதி வைங்க. நீங்கள் என் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என் பைபிள் எல்லா இடத்துல நான் எழுதி வச்சுருப்பேன் பாருங்கள். ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் நீங்கள் அங்கே தெரியாது, நான் இல்லை, அந்த இடத்துல அந்த வசனத்துக்கு பக்கத்தில் டேட்டு போட்டுருப்பேன். டேட்டு போட்டு எழுதி வச்சு அதில் ஏதாவது பேர் இருந்தால் அதில் என் பேரை எழுதி வச்சுருப்பேன். பாருங்கள், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நான் எழுதி வச்சிருக்கிறேன், அரசங்குழின்னு எழுதி வச்சிருக்கிறேன். அப்படின்னா நான் அரசங்குழிக்கு வருவதற்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை. அல்லேலூயா. நான் வரும்போது எனக்கு சொல்லி அனுப்பி தந்த வார்த்தை நான் அதில் எழுதி வச்சிருக்கிறேன். பாருங்கள், டேட்டு போட்டு எழுதி வச்சிருக்கிறேன். இதே போல தான் நம்ம அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளணும். உங்கள் பைபிளில் எழுதி வைங்க. உங்கள் ஏதாவது பேர் வந்து அதில் உங்கள் பேரை எழுதி வைங்க. அந்த பேரை எழுதி வச்சுட்டு சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்படின்னா வசனம் நமக்கு தெரிந்திருக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்தோத்திரம், நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அப்படி 8வது வசனத்தில் நேரம் வரும்போது சொல்லுகிறது, செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென். அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அந்த உடன்படிக்கை விட்டு விலகவே மாட்டார். ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உடன்படிக்கை நிறைவேற்றுவார், செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். 4வதாக யோபு 23வது அதிகாரம், யோபுடைய புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவர்கள் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென். நமக்கு ஒன்றை குறிச்சிருந்தார்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை ஆண்டவர் குறிச்சிருக்கிறாரு, எல்லாருக்கும் குறிச்சிருக்கிறாரு, கண்டிப்பாக நிறைவேற்றியே தீருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷன் சொல்றான் ஒன்றும் இல்லாத நிலைமை இந்த மனுஷன் சொல்கிறான், எனக்குன்னு கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுந்ததை குறித்திருக்கிறான், எனக்குன்னு ஒன்று முன் குறித்திருக்கிறார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். என்ன அதோடைய அந்த அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இது ஆண்டவர் எனக்கு குறித்தது, கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்பிக்கை ஒரு நிச்சயம். அல்லேலூயா. இட்ட ஆணையை நிறைவேற்றுவான், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவான், உடன்படிக்கையை நிறைவேற்றுவான், நமக்கு குறித்திருக்கிற நிறைவேற்றுவான். எரேமியா 33:14 சொல்கிறது, நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவான். நமக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள். எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எரேமியா 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க.
ஆ ஆ அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்துக்கு, யூதா குடும்பத்துக்கு நான் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை மட்டும் கேட்டு நான் முடிக்க போகிறேன். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் அதனுடைய 6வது அதிகாரம் 15வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். தேவரின் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்குனால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாள் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். அல்லேலூயா. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. ஆம், நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். 1, நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். 2, நம்மை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவர். 3வது, நமக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நமக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நமக்கு பண்ணின எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமை உள்ள அந்த வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஜெபித்து செல்லுங்கள். தேவனாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவர். எங்களை தப்புவித்து, எங்களை நிலை நிறுத்தி, எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் இன்னைக்கு தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தபடியா நன்றி. அதே வல்லமை உள்ள தேவனுடைய கரம் எல்லார் மேலும் அமரட்டும். வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்றினீர். இந்த வேளையில் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ சொன்னதை நிறைவேற்றுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவர். கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவர். கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவர். உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறப்பா. யாரெல்லாம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இப்போ தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வல்லவராக இருப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வல்லவராக இந்த கிரியை செய்வீராக. வல்லமையான காரியங்களோட வாழ்க்கையில் பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவர். கர்த்தருடைய விசேஷ கிருபையும் உன்னதமான ஆண்டுடைய மகிமைக்கரம் ஒவ்வொரு தாங்கி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த இரவு ஒரு ஆசீர்வாதமான இரவாய் மாறட்டும். சந்தோஷமும் சமாதானமும் மகிமை நிறைந்த ஒரு இரவாய் மாறட்டும் ஆண்டவரே. நன்றாய் தூங்கி இளைப்பாரி காலையில் புதிய பலத்தோடு எழுந்து தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்யவும், தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றவும் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. திருச்சபையில் அங்கமாக இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாருடைய பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விபத்துகளுக்கும், தற்கொலைகளுக்கும், அகால மரணங்களுக்கும், துர்மரணங்களுக்கும், பொல்லாத கிரியைகளுக்கும் சபை ஜனங்களை கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுடைய சபை அப்பா, எங்களுடைய கிராமத்தின் எல்லைகளில் எல்லாம் எந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிசாசுடைய கிரியைகளும் செயல்படவே கூடாது ஆண்டவர். எல்லைகளை இயேசுவ நாமத்தினால் இரத்த கோட்டைக்குள்ளால் கொண்டு வருகிறேன். இரத்த கோட்டைக்குள்ளால் கொண்டு வருகிறேன். எங்களுடைய கிராமத்தின் எல்லைகள், எங்கள் ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்டவரே, திருச்சபை ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், அவர் இருக்கிற இடங்களிலெல்லாம் தெய்வீக பாதுகாப்பு இயேசுவ நாமத்தில் உண்டாவதாக. எல்லா வீடுகளின் மீது இயேசுவ நாமத்தில் இயேசுவ இரத்தத்தை தெளித்து இரத்த கோட்டைக்குள்ளால் கொண்டு வருகிறேன். எங்கள் எல்லைகளிலெல்லாம் தேவ சமாதானம் தங்கி இருக்கட்டும். எங்கள் எல்லைகளெல்லாம் ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்ய இயேசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்கள் நம் அனைவருடன் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள்.